இந்த கிளாஸில் நம்ம ரெக்டாங்குலர் சிக்னல் அப்புறம் ட்ரையாங்குலர் சிக்னல்லாம் கொடுத்து எனர்ஜி கேட்குறாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் டிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இந்த டைம் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சராக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டில் கேட்பாங்க. கேட் 2020 கேட்டிருக்காங்க அந்த கொஷின், ரைட்? இது பேஸ் பண்ணி ஒரு டாபிக் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆகிடலாம். எஸ், ரெக்டாங்குலர் சிக்னல். ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களேன் எக்ஸ் ஆஃப் டி டி, ஓகே, டி எக்ஸ் ஆஃப் டி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏங்கிற மேக்னிடியூட் அண்டு பி டியூரேஷன், ஏ மேக்னிடியூட் அண்டு பி டியூரேஷன், ஏ மேக்னிடியூட் பி டியூரேஷன் 0 இப்படி கொடுத்துட்டு இதுக்கான எனர்ஜி சிக்னல் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஸ்கொயர் இன்டு டியூரேஷன். ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஏ ஸ்கொயர் இன்டு பி, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் சிக்னலில் இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் சிக்னல்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது முக்கியமானது. ரெக்டாங்குலர் சிக்னல் பார்த்தாச்சு, இப்போ ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதுவும் ஈஸி தான். இது ரொம்ப டஃப்லாம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும் எல்லாமே. எஸ், டி எக்ஸ் ஆஃப் டி, ரைட், இந்த மாதிரி இருக்கும். ஏ மேக்னிடியூட் பி டியூரேஷன், என்ன ஏ மேக்னிடியூட் பி டியூரேஷன் இருக்கும். இதை கொடுத்து எனர்ஜி சிக்னல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை கொடுத்து எனர்ஜி சிக்னல் கேட்டாங்கன்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். மேக்னிடியூட் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்டு என்ன டியூரேஷன். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராகவே புரிஞ்சிடும். உங்களுக்கு அது ஒரு டஃப்பான விஷயமா இருக்காது. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 1 பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1, ரைட். இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு இதுக்கு எனர்ஜி சிக்னல் கேட்பாங்க. அல்லது அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சம் சிடி ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, சிக்னல் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வேவ் ஃபார்மாக மாற்றி சால்வ் பண்ணுற மாதிரிலாம் கூட கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ரெக்டாங்குலர் சிக்னலுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இது ஒன்று சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனர்ஜி சிக்னல் தானே, பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். எஸ், சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளுங்க. எனர்ஜி சிக்னல் ஈக்குவல் டு, இது ஒரு ரெக்டாங்குலர் சிக்னல், கரெக்டாக? இது ஒரு ரெக்டாங்குலர் சிக்னல், ரைட். டியூரேஷன் என்ன? 1. மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 4, கரெக்டா? இது பாருங்கள், இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 4, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன வரும் நமக்கு? ஏ ஸ்கொயர் இன்டு பி. அப்போது 4 ஸ்கொயர் இன்டு டியூரேஷன் என்ன? 1. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கோட்டா, இது அடுத்து ரெண்டாவது. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா? 1லேருந்து 2 வர டியூரேஷன். அதே மாதிரி இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குது? 2. பாருங்கள், மேக்னிடியூட் என்னென்னு இருக்குது? 2 எக்ஸ் ஆஃப் டி.
ஓகே, அப்போ என்ன வருங்க ப்ளஸ் ரெண்டாவது என்ன வரும், டியூரேஷன் என்ன இருக்குங்க 2 இருக்குது 1 இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 2 மைனஸ் 1 என்ன வரும் 1. ஓகே ரைட், டியூரேஷன் நமக்கு 1ன்னு தெரிஞ்சு போச்சு. இண்டு மேக்னிடியூட் என்ன 2, அப்போ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு, சரி இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு. ஓகே அடுத்து பாருங்கள், இது முடிஞ்சா இப்போ அடுத்து மூணாவது இங்கே இருக்குது. இங்கே வாங்க, அப்படியே இங்கே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி இருக்கா? -2 மேக்னிடியூட் என்ன -2, 2லேருந்து 3 வரைக்கும் இருக்குது டியூரேஷன். கரெக்டாக? அப்போ என்ன வரும், சிம்பிள், மேக்னிடியூட் என்ன -2 ஸ்கொயர் இண்டு டியூரேஷன் என்ன 3 மைனஸ் 2 என்ன வரும் 1. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 செகண்ட் இதை வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் நாலாவது தளிச்சிட்றேன், இடம் பத்தாது. இது 3 முடிச்சு. இப்போ நாலாவது இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த கிளாஸில் ஆல்மோஸ்ட் உங்கள் டவுட் எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவேன். 3 to 4 கரெக்டாக? இதனுடைய மேக்னிடியூட் என்ன இருக்குது 3, இது எக்ஸ் ஆஃப் டி. இப்போ என்ன வரும் ப்ளஸ் மேக்னிடியூட் என்ன 3 ஸ்கொயர் இண்டு 4 மைனஸ் 3 என்ன வரும் 1. எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி ரெடி. எஸ், எனர்ஜி ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா என்ன 16 ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் -2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் 3 3 சார் 9. அவ்வளோதான். 10 14 13 17 23 ரிமைனிங் 2 3 33ங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகே ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட். ஸோ இது எனர்ஜிக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ட்ரையாங்கிள் அண்டு எனர்ஜி ரெண்டையுமே சேர்த்து, சாரி ட்ரையாங்கிள் அண்டு ரெக்டாங்கிள் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தால் எப்படி இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? எஸ், அப்படி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பார்த்து இதான் வந்து கொஷின். சிம்பிள் சிம்பிள் தான். என்ன பாருங்கள், இது ஃபஸ்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே பார்க்கலாமா? சொல்யூஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எடுக்கலாம். ரெக்டாங்கிள் பாருங்கள் என்னென்னு இருக்குது, ரெக்டாங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? 3 இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், -3 1 4. என்னுடைய மேக்னிடியூட் என்ன 4. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெக்டாங்கிள் வந்துச்சுன்னா அதுக்கான எனர்ஜி என்ன சொல்லியிருக்கேன், a²/3 இன்டு பி, அதாவது டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு சிக்னல் சால்வ் பண்ணுறோம். இங்கே மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன 4 ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்டு டியூரேஷன். டியூரேஷன் என்ன சார் வரும், ரொம்ப சிம்பிள், இங்கே 1 இருக்குது, 1 மைனஸ், நான் போன வாட்டி என்ன சொன்னேன் அதே தான், -3 என்ன வரும் 1 + 3 ஈக்குவல் டு 4. என்ன வருது 4. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன 4. ஸோ 4 முடிஞ்சுதா? ரைட், ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது செகண்ட் இதுக்கு ஃபைன் பண்ணலாமா? இப்போ தான் ஃபைன் பண்ணி காமிச்சேன். ரொம்ப சிம்பிள். என்ன ஒரு எனர்ஜி, இது எனர்ஜி நம்பர் 1 வச்சுக்கோங்க, எனர்ஜி 2ன்னு வைங்க. என்ன வரும், இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு மேக்னிடியூட் தெரியணும். மேக்னிடியூட் என்ன -4. அப்போ -4 ஸ்கொயர் என்ன சொல்கிறோம் நம்ம, ரெக்டாங்கிளுக்கு என்னங்க a² b, ரெக்டாங்கிளுக்கு என்ன a² b. இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, இங்கே ஒன்று இல்லைங்க. பாருங்கள், ரொம்பலாம் குழம்ப வேண்டாம், சிலருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ரைட், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது. கரெக்டாக? டியூரேஷன் என்ன 3 - 1 என்ன வரும் 3 - 1 2. அவ்வளோதான். ஸோ இன்டு 2
முடிஞ்சுதா? அடுத்து 3வது அங்கே வாங்க. என்ன எப்படி இருக்கா? 3 5 இங்கே மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எனர்ஜி என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். எனர்ஜி E3 ஈக்குவல் டு எனர்ஜி மேக்னிடியூட் 2 ஸ்கொயர் இன்டு டியூரேஷன் என்ன 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3 என்ன வரும்? 2. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டோட்டல் எனர்ஜி E total ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2 ப்ளஸ் E3. சால்வ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். என்ன வரும்? 16 இன்டு 4 64/3 வரும். எஸ் 64/3. ஸோ பாருங்கள் 64 டிவைடட் பை 3 ப்ளஸ் E2 என்ன வரும்? 16 இன்டு 2 பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் 2 2 சார் 4 4 2 சார் 8 கரெக்டாக 8. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ரைட், நம்ம ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 364 ப்ளஸ் 96 ப்ளஸ் 24. ஓகே ரைட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 14 ரிமைனிங் 1 3 12 8 184/3 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ரைட், ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம். 1 2 3ஆக பிரித்து அதை தனித்தனியாக எனர்ஜி ஃபைன் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? எஸ், இன்னொரு கொஷின் பார்க்கலாம்.